ஒரு ஹாலிவுட் நல்லா இருக்குது. இப்போ நமக்கு நடக்கிற இப்போ யூஎஸ் வந்து நமக்கு போட்ட டாக்ஸ் வந்து இதில் வந்து ஒரு ஃபியூச்சர் பேஸ் மூவி டிஃப்ரெண்டான இதில் நமக்கு டாக்ஸ் ரொம்ப இதுவாகும் போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்மளோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்மளோட ஓல்டு அவங்கள வச்சு நல்லா இந்தியாவோட ஆர்மி ஃபியூச்சரில் நம்ம இந்தியாவுக்கு நல்லா இருக்குது. எப்படி யூஎஸ் டேக்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வணக்கம், என் பேரு ராஜேஷ் கோபிஷெட்டி. கமலா தியேட்டர் இன்னைக்கு ரெட் ஃப்ளவர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் சார் இது அன்னைக்கு ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரியே 2047 2047 வந்து ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் வேர்ல்ட் ஆர்டர் எப்படி இருக்க போது, இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து சர்வாதிகார அந்த வேர்ல்ட் ஆர்டர்ல பெக்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் காட்ட போகுதுன்றத கரண்டா கூட நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா மேல எத்தனை டாரிஃப்ஸ் போடுறாரு, இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் வார் நடத்துறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டா காட்டியிருக்காங்க அண்ட் மீனிங்ஃபுல் வயலன்ஸோட ஹி ஹாஸ் டிபிக்டட். அண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா படத்தோட நிறைவுல வந்து அந்த டைம் மிலிட்ரி வார்ஃபேர்ல நம்ம கிட்ட எத்தனை சப்மரீன்ஸ் இருக்க போது, எத்தனை வார் ஹெட்ஸ் இருக்க போது, நியூக்ளியர் வார் ஹெட்ஸ், எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்க போது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா they have done a lot of research. apart from that இந்த படத்துல எனக்கும் வந்துட்டு ஒரு ஏர்ஃபோர்ஸ் மார்ஷலா ரோல் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இட் வாஸ் குட் ஷேரிங் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வித் நாசர் சார், வைஜி மகேந்திரா சார் போற சீனியர்ஸ் கூட. அண்ட் ஹீரோ விக்னேஷ் சார் பத்தி ஒரு வார்த்தை, அவர் இதுல டபுள் ரோல் நடிச்சிருக்காரு, ப்ரோட்டகானிஸ்டாவும் வராரு, அவரோட ரெட்டை பிரிவி ட்வின் பிரதர் மாதிரியே வந்து ஒரு நெகட்டிவ் ரோலையும் வராரு. டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் சார் வந்து அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்ல டிஸ்டிங்விஷ் பண்ணி எப்படி வேலை வாங்கியிருக்காருன்றதையும் நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் ஃபுட்ஃபால்ஸ். எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். படம் நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. அது ரொம்ப ஆஹா ஊஃபுல் சூப்பர்னு சொன்னதை விட ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்சம் நமக்கு வந்து அவங்க இங்கிலீஷ் படம் மூவி மாதிரி எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட கொண்டு போயிருக்காங்க. அது வந்து இப்போ நம்ம பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு செக்ஸ் படம் பார்க்குற ஃபீலிங் தான் நமக்கு வரும். அந்த இது கண்டிப்பா வந்துடும் யாரா இருந்தாலும். ஆனா விக்னேஷ் நல்லா பண்ணிருக்காரு, டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ணன் தம்பிங்க ரெண்டு கேரக்டரு, ஒரு இது விக்கின்னு ஒரு ஏஜென்ட் கேரக்டரும், மைக்கேல்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. நாசர் இருக்காரு, ஓஜி மகேந்திரா இருக்காரு, தலைவாசல் விஜய் இருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணு, வராங்க பொட்டு 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 போட்டு சுட்டு போயினே இருக்கிறாங்க, எதையுமே கூட்டு வைக்க மாட்டாங்க. ஒண்ணு வேற என்ன சொல்றது, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பார்ப்பாங்கன்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம், பார்க்க மாட்டாங்க. இப்போ இங்க இருக்கவங்க ஃபேமிலி ஆடியன்ஸுங்க வந்திருக்கிறது வேற ஏதாவது இப்படி வந்திருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? மற்றபடி உள்ள போக மாட்டாங்க. ரெண்டாவது சி சென்டர்லாம் இந்த படம் புரியாத மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கான்செப்டா இந்த பெண்களை கடத்திட்டு வந்து கற்பனை கொஞ்சம் நம்ம கம்மியா காட்டிடலாம், ஓகேங்களா? படம் ஒரு தடவை பார்க்கலாம். இல்லை ரெட் ஃப்ளவர் மூவிக்காக வந்தேன். என்னோட நண்பர் சந்தோஷ் ராம் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, அவரோட இன்விடேஷன் தான் வந்து. படம் இட்ஸ் அ வண்டர்ஃபுல். சார் விக்னேஷ் சார் டியூல் ரோல் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வார் மூவி லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு, நைஸ். ஃபியூச்சர்னா அது 2047 நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு மால்கம் டைனஸ்டின்னு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று அவங்க கிரியேட் பண்ணி அது வந்து இந்தியாவை கேப்சர் பண்ண வர்ற மாதிரியும், அங்கேருந்து இந்தியாவை எப்படி அவங்க ரெட் ஃப்ளவருங்கிற ஒரு மிஷன் மூலமா எப்படி இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறது தான் நைஸ். அவரே ஒரு ரோல் வந்து நெகட்டிவ் ரோல், ஒரு ரோல் பாசிட்டிவ் ரோலுங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதில் ஒருத்தர் ஹீரோ, ஒருத்தர் வில்லனுங்கிற மாதிரி நல்லா எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணும். பட் அதான் இந்த மாதிரி வார் மூவி லைக் பண்ணுறப்போ வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஐ கான்ட் சஜஸ்ட் ஆக்சுவலாக. ஒரு ஃபியூ சீன்ஸ் இருக்கு, பட் இட்ஸ் ஃபைன், அகைன் வாட்சபிள். வணக்கம். இப்போதான் ரெட் ஃப்ளவர் படம் பார்த்து வந்தேன். விக்னேஷ் சாரோட உழைப்பு நல்லா இருக்கு. பட் அவரோட ஆக்டிங் அவர் இன்னொன்று பயன்படுத்திருக்கலாம். அந்த படம் ஃபுல்லாக ஒரு மேகமூட்டமாக இருக்கு, எதை எப்படி கொண்டு போறான்னு ஒன்றும் புரிய மாட்டேது.
வந்தாச்சு படத்தை ஃபுல்லாக பார்க்கணும் ஒரு இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் சொல்ல அந்த கான்செப்ட் வந்து ஒரு கிளியரன்ஸாக இல்லை. 2047 நடக்கிற கதை இது. தேர்ட் வாரை பற்றி பேசியிருக்காங்க. பட் 2040 அப்படி நடக்கக்கூடிய விஷயமான்றது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பட் விஷுவலாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் கிராஃபிக்ஸ் ஓவர்மோர் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்குது. நான் சொல்லலை, படத்தில் வந்து என்ன சொல்ல வரான்னு சில கண்டென்ட் புரிய மாட்டேங்குது. விக்னேஷ் சாரை வந்து இன்னும் நிறைய பயன்படுத்திருக்கலாம். பட் நல்லா ஆக்டிங் கொடுக்குற ஸ்கோப்பாக வந்திருக்கலாம். மேபி படம் வெற்றி பெற மனமான வாழ்த்துக்கள்.